வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரதமர் இல்லம், அரசு அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. வன்முறை மற்றும் பதற்றமான சூழலால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசானது அமைக்கப்பட்டது. புதிய அரசு அமைந்ததும் தொடர்ந்து ஹசீனாவுக்கு எதிராக ஊழல், இனப்படுகொலை என ஏராளமான வழக்குகள் பதியப்பட்டன. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை ஹசீனா சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டதாக ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் முன்னாள் ஐஜிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தொடரப்பட்ட வழக்கு என ஹசீனா தரப்பு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. ஊழல்வாதியும் அடக்குமுறையாளரும் கொலைகாரருமான யூனுஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு நிச்சயம் மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள், மக்கள் நீதி வழங்குவார்கள் என ஷேக் ஹசீனா தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அத்துடன் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும், இது இறைவன் கொடுத்த உயிர், அதை அவரே எடுத்துக்கொள்வார், நான் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று கூறியிருந்தார் ஹசீனா. அவர் மீதான வழக்கானது வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தால் விசாரிக்கப்பட்ட நிலையில் அனைவரும் எதிர்பார்த்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இறுதியில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச முன்னாள் உள்துறை அமைச்சருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்புக்கு முந்தைய தினம் டாக்காவில் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தினர். தலைநகர் முழுவதும் வன்முறை வெடித்த நிலையில் பதற்றம் அதிகரித்தது. இது பொதுமக்களின் அச்சத்தை மேலும் அதிகரித்தது. இதனால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் தற்போது மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுப்பதாக ஷேக் ஹசீனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனக்கு எதிரான குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவு எனவும், நீதிமன்றத்தில் தனது தரப்பு நீதியை கூற வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். யூனுஸ் அரசியலமைப்பிற்கு விரோதமாகவும் தீவிரவாத சக்திகளின் ஆதரவுடனும் ஆட்சிக்கு வந்தார் என சாடிய ஹசீனா, வன்முறையில் விவரிக்கப்படாத பல மர்மங்கள் உள்ளதாக பரபரப்பை கிளப்பியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.